கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதனை செய்யும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கென்று ஆராதனை செய்யும் பொழுது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். பாவ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்று கேட்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரட்சிப்பின் அனுபவம் பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க முடியும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஏனோ தானோ என்று நாம் ஆராதித்து விட்டு செல்லுகிறவர்களாக அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் ஆராதிக்கிறோம் என்ற ஆழமான அந்த பயம், அந்த நினைவு நம்முடைய இருதயங்களிலே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆராதனைக்கு வரும் பொழுது நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. ஆராதனை வேளைகளிலே உலகத்திலே நாம் நாட்டம் கொண்டவர்களாக உலக காரியங்களிலே நாம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் நம்முடைய பேச்சுகளையும் நம்முடைய நடக்கைகளையும் வைத்து கொண்டு நாம் தேவனை ஆராதிப்போம் என்றால் அது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாயிராது, அது புத்தியுள்ள ஆராதனையாயும் இராது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுவோம். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.